தமிழகத்தில் மிகப்பெரிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு டாக்ஸ் சிஸ்டம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், அது டாக்ஸ் சிஸ்டம் என்றால் என்ன? அதனால் என்ன பலன் நோயாளிகளுக்கு கிடைக்கும்? நேற்று அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்று இதைத் தொடர்ந்து மருத்துவர்களுடைய முக்கியமான நீண்ட நாள் கோரிக்கையாக பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் நோயாளிகள் உடன் வரக்கூடிய அந்த அட்டெண்டர்ஸ் சொல்லக்கூடியவர்களுடைய எவ்வளவு பேர் வராங்கன்னா, ஒரு நோயாளிகளுடைய 3 பேர் 4 பேர் 10 பேர் கிட்ட வராங்க, அவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக என்னன்னா, ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தை அமல்படுத்தணும். டாக் இருக்கிறவங்க தான் மருத்துவமனை வளாகத்துக்குள்ள, அதாவது இந்த வார்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இந்த டாக்ஸ் சிஸ்டத்தில் என்னன்னா, நோயாளி எங்க இருக்கிறாரு, நோயாளியோட வார்டு என்னது, அது போன்ற விவரங்கள்லாம் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த நபர்கள் மட்டுமே மருத்துவமனை உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. இன்று நம்ம தற்போது பார்க்கலாம், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய ஓபி புறநோயாளிகள் பிரிவுல தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், பெரும்பாலான மருத்துவர்கள் தற்போது வரை பணிக்கு வராத சூழல் தான் இருக்குது. அதனால நோயாளிகள் வரிசையில் காட்டிருக்காங்க. ஆனா இது பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படின்றதுனால பிஜி டாக்டர்கள் வைத்து தற்போது இந்த நோயாளிகள் பார்க்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று புறநோயாளிகள் பிரிவில் இந்த நிலையினா உள்ள இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் சிறப்பு ஏற்பாடாக ஏற்கனவே இந்த போராட்டங்கள் அறிவிக்கக்கூடிய நிலையில போதுமான மருத்துவர்களை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஆயுதங்களை, ஏன்னா நேற்று அவர் எடுத்துட்டு போனது ஒரு கத்தி போன்ற ஆயுதத்தை எடுத்துட்டு போனாரு. அதனால ஒரு ஸ்கேனர் கருவி இன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பொருத்தப்பட இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புதிய முறை என்பது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.